அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே நாளையிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சீட் அலாட்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுருக்காங்கன்றதும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி சார் எனக்கு 160 இருக்குது கிடைக்கல, எனக்கு 150 இருக்குது கிடைக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க, எந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக போட்டிருக்கோம். அதை நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கவங்க டைமுக்கு அந்த டைம் 2 o'clock கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு அந்த டேட்டுக்கு கரெக்டா போயிட்டு நீங்க அண்ணா ஆடிட்டோரியம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு உள்ள போகணும். ஸோ அதை நீங்க கரெக்டா பார்த்துங்க. டைமுக்கு உள்ள நீங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க போகும்போது என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் திரும்ப சொல்றேன். 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட நியூ அப்ளிகேஷன் மீன்ஸ் லாஸ்ட் நீங்க எடிட் பண்ணிருப்பீங்க, காலேஜ் பிரெஃபரன்ஸ் எடிட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாம இப்ப வந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர், இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. அது இல்லாம அடிஷனல் நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் அட்டெண்ட் பண்ணும்போது இப்ப எல்லாருமே என்ன பண்ணிருப்பீங்க, உங்க சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கும். எல்லாருக்கும் நம்ம சொல்ற விஷயம் என்ன, ப்ராப்பர் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு இதை விட ஒரு பெட்டரான காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நம்ம Dr.Dk அக்ரி எக்ஸ்பர்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 250 பேருக்கு நாங்கள் அப்ளிகேஷன் போட்டு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுல மேஜரா ஆல்மோஸ்ட் 200% எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம். ரொம்பவே ஹாப்பியஸ்ட் நியூஸ். ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி அதை கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் ஸ்லைடிங் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெட்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் காலேஜில். அப்போ அதில் நாங்கள் இப்போ ஒரு 7வது இடத்துல இருக்க காலேஜ் வருதுன்னா அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நாங்கள் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்போம். அதனால் ஸ்லைடிங் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான காலேஜ் கிடைக்கிற லெவலுக்கு நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோன்றதை ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல ஸ்லைடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த ஸ்லைடிங்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்குறீங்க. இந்த ஸ்லைடிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், கிளியராகவே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இப்போ நமக்கு அலாட் ஆன சீட் அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காலேஜ் என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக இதில் வந்திருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜே கிடைச்ச காலேஜே நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை நம்ம வேற ஏதாவது காலேஜ் மேலே இருக்க காலேஜ் போகலாமா அப்படின்றது தான் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ். ஓகே, வந்திருக்க காலேஜே ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போயிட்டு 20,000 ரூபா பே பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் ஒரிஜினல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் இந்த சீட் அலாட்மெண்ட்டே ஓகே பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை சார் எனக்கு இதுக்கு மேலே இருக்க காலேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னா அப்போ நம்ம ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு போகணும். அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸ்லைடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலேஜ் வந்து எனக்கு வந்து குமரகுரு அலாட் ஆயிருக்கு, இந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து இதுக்கு மேலே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எல்லாம் கவர்மெண்ட் காலேஜாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கிளியராக இது பண்ணுறோம். அப்போ மேலே இதுக்கு மேலே நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், குமரகுருலேருந்து எனக்கு வந்து தஞ்சாவூர் வந்தாலும் பரவாயில்லை, திருவண்ணாமலை வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு மேல இருக்க எந்த காலேஜ் வந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வில்லிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்லைடிங். ஓகேங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் ஆகும். முக்கியமான விஷயம், டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ல ஆகாது. அதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா இதுக்கு மேல இருக்க காலேஜ் தான் நம்ம பெட்டரான காலேஜ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்படின்ற பொழுது உங்களுக்கு குமரகுருலேருந்து என்ன ஆகும், தஞ்சாவூர் ஜம்ப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலை ஜம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த இடத்துல உங்க கட் ஆஃப்க்கு கம்யூனிட்டி வேகன்சி இருந்தால் தான் அந்த ஜம்ப் ஆகும். இல்லைன்னா அதே காலேஜே திரும்ப வரும். அதையும் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். அப்போ அப்போர்ட் மூவ்மெண்ட்டில் தான் ஆகும். 1 or 2 காலேஜஸ் பெட்டராக பண்ணணும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பெட்டரான அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தால் தான் இதை நம்ம பண்ண முடியும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு இன்னொன்று காட்ட வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க அரேஞ்ச்மெண்ட் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ
ஸோ இந்த கண்டிஷனில் உங்களுக்கு என்ன காலேஜ் அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுளூரில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் அலர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இன்ஜினியரிங் அலர்ட் ஆயிருக்கு. ஸோ இன்ஜினியரிங் அலர்ட் ஆயிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே கவர்மெண்ட் காலேஜே அலர்ட் ஆயிருக்கு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு தெரியாமல் ஸ்லைடிங் கொடுத்துறீங்க. அப்போ ஸ்லைடிங் கொடுத்தா என்ன ஆகும், அப்பவர்ட் மூவ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஸ்லைடிங் ஆகும். அப்போ என்ன ஆயிடுது, உங்களுக்கு குமரகுருவோ இல்லை வானவராயரோ அஃபிலியேட்டட் காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜ் அலர்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி தப்பா அப்ளிகேஷன் போடும்பொழுது மேலே இருக்க காலேஜ் உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்களா வில்லிங் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மேலே இருக்க காலேஜ் எது வந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் வில்லிங் கொடுக்கும்போது குமரகுரு வானவராயர் வரத்துக்கோ இல்லை தேனி கேட் வரத்துக்கோ உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ அதில் மாற்றி அலாட் ஆகிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லைடிங் கொடுக்கக்கூடாது. இது நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நான் இதை வந்து இதை கிளியராக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போர்ட் மூவ்மெண்ட்டில் போகும்பொழுது ப்ராப்பரான ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் அதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு மேலே இருக்க ஏதோ ஒரு 4 காலேஜோ 5 காலேஜோ நமக்கு அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த 4 காலேஜில் மேலே இருக்க காலேஜ் நல்ல காலேஜா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கணும். அப்போ இதுக்கு மேலே என்ன ஆகுது, அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது அதாவது பிரைவேட் காலேஜ் இருக்குது. அப்போ இந்த காலேஜ் அலாட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லைடிங்கை அவாய்ட் பண்ணிடணும். இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது ரொம்பவே ப்ராப்பராக அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே சொல்லிட்டு இருக்க முக்கியமான விஷயம் அதுதான். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் எப்படி ஆகுன்றதை இதை நான் கிளியராக காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன ஆயிருக்குது, தங்கப்பழம் அலர்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ அலர்ட் ஆனது. ஓகேங்களா, அடுத்தது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்லைடிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் என்ன ஆகுது, உங்களுக்கு திரும்பவும் தங்கப்பழம் தான் அலர்ட் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் ஸ்லைடிங். ஓகேங்களா, ஸ்லைடிங் என்ன ஆகுது, இமயம் காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஸ்லைடிங். இதுதான் ஃபைனல் ஸ்லைடிங். இந்த காலேஜில் உங்களுக்கு குமரகுரு அலர்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்லைடிங் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ திடீர்னு உங்களுக்கு இமயம் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்லைடிங்கை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபைனல் ஸ்லைடிங் அதாவது லாஸ்ட் ஸ்லைடிங்கில் என்ன காலேஜ் அலர்ட் ஆகுதோ அதுதான் உங்களோட ஃபைனல் காலேஜ். ஓகேங்களா, நீங்கள் திரும்பவும் எங்கே வந்து தங்கப்பழத்துக்கும் வர முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் மிடில்லையும் நிறுத்த முடியாது. நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டாலே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஃபைனல் ஸ்லைடிங்கில் எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ இந்த காலேஜ் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா, இதை எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நிறைய பேர் போய்கிட்டு இருக்கீங்க என்னது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அங்கே போய் ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான காலேஜ் அலாட் ஆகும். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக வந்து ஸ்லைடிங் கொடுங்க. நல்ல காலேஜ் வந்திருந்தால் தாராளமாக நீங்கள் அதே காலேஜை ஓகே பண்ணிடலாம். அதுக்கு மேலே இருக்க 4 காலேஜ் பெஸ்ட் இல்லையான்றது நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தா மட்டும்தான் முடியும். ஸோ இந்த அப்டேட்டை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video.